அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெண்ணுடைய அந்த பரிதாப நிலை, அவங்களுக்கு நடந்த அந்த சூழ்நிலைகள் அப்படின்னு அரசியல் கட்சிகள் ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க மேல நீங்க தப்பு நீங்க சரி அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிற இந்த சமயத்துல அண்ணாமலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைவர் விஜய் இருக்காரு இல்லையா, டிவிகே கட்சி விஜய் வந்து போய் ஆளுநரை சந்திச்சு அவருடைய சைட்ல இருந்து சில கோரிக்கைகளை கொடுக்குறாரு. அதுல முக்கியமா பெண்களுக்கான ஒரு கரெக்டான உரிமை கிடைக்கணும், அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றத ரொம்பவே தெளிவா இந்த இஷ்யூக்காக அவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த 3 கோரிக்கைகளை வச்சிருக்காரு. சோ அங்க போய் வச்சதுக்கு அப்புறம் அங்க வந்து விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு கடிதம். ஆனா ஜோசப் விஜய் அப்படின்ற இந்த பேர்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க அதாவது பிஜேபி சைட்ல இருந்து ஒரு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு நல்ல ஒரு வலைதளம் எக்ஸ் வலைதளத்துல வந்துட்டு அவர் ரிலீஸ் பண்ணும்போது ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் சார்பில் வருது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் டிஎம்கேவினுடைய மாணவர் அணி தலைவர் ராஜீவ் காந்தி அப்படின்ற இந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா, பாசிசமுக்கும் பாயசத்துக்கும் உங்களுக்கு கொஞ்சமாவது வித்தியாசம் தெரியுதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய ஸ்ட்ரெயிட்டாவே கேள்வி கேட்டுறாரு. இதுல விஜய் அப்படின்னு நீங்க ஒரு கடிதம் கொடுக்க, ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய பேரை இதுல கொடுக்க, உங்களுக்கு இதுல புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா பேசியிருந்தாரு. சரி, அவரை அடுத்து அண்ணாமலையும் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த இஷ்யூஸ் வந்து உண்மையாவே 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 வேற லெவல் அவருக்கு சொல்லணும். ஏன்னா ஒரு இஷ்யூ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது தன்னை தானே சாட்டையால அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ரொம்ப யதார்த்தமா அவர் வந்து சீரியஸா பேசினார். உண்மையாவே இல்ல கரெக்ட் தானே. எனக்கு என்னோட பாயிண்ட், யார் பேசுறதும் ஓகே, அவங்களுடைய ஒரு இதுக்காக பேசுறாங்களோ அது என்னவோ, ஆனா தன்னை வருத்திக்கிட்டு ஒரு பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடின அந்த விதம், அந்த குணம், அந்த ஒரு செயல்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. அத மாதிரி எல்லாருமே ஒரு முயற்சி பண்ணணும், எல்லாருக்குமே அந்த முனைப்பு இருக்கணும் அப்படின்றதையும் தாண்டி அவரு அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு வேர்ட்ஸ் ஆகட்டும், அவர் பண்ண செயல் ஆகட்டும் வேற லெவல். சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அண்ட் அவரை பத்தி நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பேசலாம். அண்ட் இது வந்து அப்படியே தள்ளி வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்களுடைய ப்ராப்ளம்லாம் இப்படி இருக்கு அப்படின்னும் போது ஒரு போராட்டம் வந்து டிவிகே சார்பில் அவங்க தொண்டர்கள் நடத்துறாங்க. கருத்துரிமை பேச்சுரிமை அப்படின்னு இதனுடைய அடிப்படையில அறவழியில எங்களுடைய பொதுமக்களோ எங்களுடைய தொண்டர்களோ போராட்டம் பண்ற இந்த நேரத்துல நீங்க அவங்க அரெஸ்ட் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாரு. ஆனந்தையும் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண இந்த சமயத்துல எல்லாருக்குமே வந்துட்டு டோட்டலா மைண்டே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. என்னது ஒரு போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னும் போது அரெஸ்ட் பண்றது சரியா அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே தலைவரும் கேள்வி கேட்டிருக்காரு. சோ இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது எப்படியோ ஆனந்த் வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அண்ட் நான் வந்து மீதி இருக்கிறவங்கள நான் காப்பாத்துவேன், எங்கே யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த நேரத்துல நீங்க அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க, இல்ல ஒரு இஷ்யூ வரும்போது அவர் எல்லாத்துலயுமே கரெக்டா வந்து நிக்கிறாருப்பா அப்படின்னு அட்ரஸ் பண்ணிருக்காருப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் அவருக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்களோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching. Bye bye.